ஒரு 20,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரோட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் தான் Redmi K50i. இந்த டைம் பாக்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒயிட் கலரில் கொடுத்து மாடலோட நேம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எப்பயும் கொடுக்குற மாதிரி இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டுக்கிறாங்க. இந்த மொபைலோட ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா இதோட ப்ராசஸர். அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே ரெட்மி பை ஷாமி அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை உள்ள எடுத்தா ஓப்பன் பண்ண உடனே சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு யூசர் மேனுவல், நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ள Redmi K50i மொபைல் இருக்கு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது அப்படிங்கிறதுனால இங்க ரேப்பர் எதுவுமே இல்லை, அப்படியே மொபைல் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை ரொம்ப முக்கியமா ஹைலைட்டா சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது போக கடைசியா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. முதல்ல டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு பிரீமியமான டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல லுக் அண்ட் ஃபீல் இருக்கு. பார்க்கும் போதே நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. பின்னாடி வந்து மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. கையில தொடும் போதும் ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்குது. மேல ரெக்டாங்கிள் ஷேப்ல கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரேடியன்ட் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே சின்னதா ரெட்மி அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ரியல்ல வந்து பிளாஸ்டிக் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட்ல பிளாட்டான ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா மாடல்ஸுமே இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்றாங்க. அப்படியே டாப்க்கு வந்தா எப்பவுமே ஷாமியோட பிராண்ட்ஸ்ல வரக்கூடிய அந்த ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இயர் பீஸோட சேர்ந்து வருது. 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்ல வந்து அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டனோட இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப அக்யூரேட்டா ஃபாஸ்டா இருக்குது. பாட்டம்ல வந்தா இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். அது போக டைப் சி சார்ஜிங் போர்ட், பக்கத்திலே சிம் ஸ்லாட். அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் 5G சப்போர்ட் பண்ணோம். ரெண்டு சிம்மே SD கார்டு ஸ்லாட் இந்த மொபைல்ல கிடையாது. லெஃப்ட்ல எதுவுமே கொடுக்கல. அப்படியே மொபைலோட திக்னஸ் பார்த்தா இங்க 8.87mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. வெயிட் 200 கிராம் கொடுத்திருக்காங்க. 200 கிராமுக்கு வெயிட் மெயின்டைன் பண்ணது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷாமியோட பிராண்ட்ஸ் அப்படினாலே 200 கிராமுக்கு மேலேயே போயிடுவாங்க. இங்க ஓரளவு வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து டீசென்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல்ல ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன இதோட ப்ராசஸர். இதுல MediaTek Dimensity 8100 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5nm ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை நம்ம ஸ்னாப்டிராகனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸருக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு MediaTek சொல்றாங்க. பட் 888க்கும் 870க்கும் ஒரு மிட்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல்ல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 7,50,000க்கு மேல இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வருது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை ஹை கிராஃபிக்ஸ்ல நீங்க HDRல அல்ட்ரா வரைக்கும் ப்ளே பண்ண முடியுது. எந்த ஒரு லேகும் கிடையாது, எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்பும் கிடையாது. நல்ல ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. இது போக பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே LPDDR5 டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்பும் UFS 3.1 கொடுத்திருக்காங்க, லேட்டஸ்ட் ஆனது. அது போக இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூமே பெருசா இல்ல. ரொம்ப நேரம் ப்ளே பண்ணாலுமே ஒரு லிட்டில் பிட் வார்ம் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஹீட்டிங்கை ரெடியூஸ் பண்றதுக்காக இங்க லிக்விட் கூலிங் 2.0 வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல்ல ரொம்ப மாசா இருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு. இந்த மொபைலோட ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 ஓட MIUI 13 கொடுத்திருக்காங்க. MIUI 13 வந்து அவங்களோட 12 வெர்ஷனோட நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெருசா இந்த மொபைல்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு பக்மே கண்டுபிடிக்க முடியல. யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராவே கொடுக்குது. பட் எப்பயும் கொடுக்குற அந்த நிறைய ப்ளூடூத் வந்து கொடுத்திருக்காங்க. பட் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பெரும்பாலும் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது போக நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் பெருசா எந்த ஒரு புஷ் நோட்டிபிகேஷன்ஸும் பார்க்கல. ஒருவேளை இதுக்கு மேல வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மொபைல்ல ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா MIUI அப்படினாலே அதுல நிறைய பக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் இந்த மொபைல்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா எதுவுமே பார்க்கல. டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதா கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல மட்டும் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. சென்டர் பஞ்ச் ஹோலோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டரா இருக்குது. சைஸ் இங்க 6.6 இன்ச் Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 144 Hz refresh rate. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு அவங்க AMOLED டிஸ்ப்ளேவை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலுமே LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. LCD டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே இங்க நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த கலர்ஸா இருக்கட்டும், அந்த ஷார்ப்னஸா இருக்கட்டும், டீடைல்டா இருக்கட்டும், பிரைட்னஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. அவுட்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இன்டோர்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலா பெட்டரா இருக்குது. அது போக இங்க 144 Hz refresh rate கொடுத்திருந்தாலுமே நீங்க 60, 90, 144 உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படினாலுமே இதுல அடாப்டிவ் refresh rate அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஆட்டோ வச்சிட்டீங்க அப்படின்னா 30 ல இருந்து 144 வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா யூசேஜ்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த டெக்னாலஜி ரொம்பவே நல்லா
நல்லா இருக்குது. இது போக இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டால்பி விஷனோட டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வருது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கிறதுனால அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. நல்ல லவுடா நல்ல கிளியரா நம்மளால மியூசிக் வந்து கேட்க முடியுது. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல பேட்டரி 5080 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஹைலைட்டா சொல்ல வேண்டியிருக்கு. அது போக இதை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ்க்குள்ள இந்த மொபைலை ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்த டைம்க்குள்ள மொபைல் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தாலுமே பேட்டரி வந்து ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்க ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே வரும். சோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா ப்ராப்ளம் இல்ல. அப்படியே இந்த மொபைலோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்க்கு வந்தா IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. IP53 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இது போக 4D ஹாப்டிக் வைப்ரேஷன் இருக்கு. எக்ஸாக்சிஸ் லீனியர் மோட்டார் வந்து கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்டான Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்டா கவர் பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி IR பிளாஸ்டரும் கொடுத்திருக்காங்க. நீங்க ரிமோட்டா கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே இங்க கேமராக்கு வந்தா பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. சாம்சங்கோட GW2 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயும் கொடுக்குற அந்த 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் இருக்கு. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே ஷாமியோட மொபைல்ஸ்ல என்ன வருமோ அதுதான் இருக்கு. இங்க ஸ்பெஷலா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா க்ளோன் கொடுத்திருக்காங்க. வீலாக், லாங் எக்ஸ்போஷர் இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி வீடியோல மூவி ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணா நம்ம இந்த மாதிரிலாம் வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. இங்க மேக்ரோலையும் நம்ம வீடியோஸ் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல அந்த 64 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஷார்ப்பா நல்ல டீடைல்டா நம்மளால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. ஆனா அந்த ஸ்கின் டோன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்ல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒயிட்டா பளபளன்னு கொஞ்சம் பூசி அந்த பவுடர் அடிச்ச மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. சோ போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நாம தான் அந்த போட்டோல இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஒரு சில டைம் வந்து அது கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணுது ரியர் கேமரால. ஆனா செல்ஃபில பார்த்தோம் அப்படின்னா அது சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கலர்ஸ் வந்து அப்படியே அது வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு புது கலருக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருது. பார்க்கும்போது அந்த போட்டோல வந்து ஒரு ரியாலிட்டியா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கல. ஒரு சிலருக்கு வந்து என்ன வெள்ளை வெள்ளையர்னு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் வந்து பிடிக்கலாம். பட் பொதுவா ஷாமி மொபைல்ஸ் எல்லாமே அந்த ஸ்கின் டோன்ஸ் வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். பட் இந்த மொபைல்ல அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி நீங்க 64 மெகாபிக்சல் எடுத்தாலும் சரி, அந்த அல்ட்ரா வைட்ல எடுத்தாலும் சரி, அந்த கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட் அல்ட்ரா வைட்ல கொஞ்சம் டார்க்கா வந்து போட்டோஸ் வந்து விழுகுது. அப்படியே இங்க வீடியோஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ரியல்ல 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபில 1080 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியுது. வீடியோமே ஓரளவு பிரைட்டா எடுத்துக்க முடியுது. நல்ல ஷார்ப்பா நல்ல டீடைல்டா எடுத்துக்க முடியுது. ஃபோக்கஸ்மே ஓரளவு நல்லா இருக்குது. பட் இங்கேயுமே அந்த ஸ்கின் டோன் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே நான் உங்களுக்கு சாம்பிள் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மொபைல்ல OIS சப்போர்ட் வந்து கிடையாது. EIS சப்போர்ட் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் ஷேக்கோட தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. ஓரளவு மெயின்டைன் பண்ணுது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கடைசி அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6+128, 8+256. 6+128 26,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 8+256 29,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இப்போ இதோட ஆஃபர் சேல்மே போயிட்டு இருக்கு. நீங்க ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதனால 23,000 ரூபாய்க்கு 6GB RAM வேரியன்ட்டும் 8GB RAM வேரியன்ட் 26,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கேமரா இருக்கிறீங்க, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுவும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத ஒரு மொபைலா இருக்கணும், எனக்கு LCD டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் கேமராவை எதிர்பார்த்து இந்த மொபைலை ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி சாஃப்ட்வேர் இங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. LCD டிஸ்ப்ளே உங்களுக்கு ஓகேவா இருக்கணும், கேமரா பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்லாம இருக்கணும், ஓரளவு போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். நான் காமிச்ச சாம்பிள்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஓகே. கேமர்ஸா இருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணுங்க. அவங்களுமே கேமர்ஸ்க்காக மட்டும் தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.